வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்ட் 2 அவுட்லைன் டுட்டோரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கேட் இமேஜ் தான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். இந்த கிரிட்டை பார்த்துக்கோங்க. இந்த இமேஜில் கீழே அந்த ஒயிட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் போர்ஷன் இந்த கிரிட்டில் எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத நம்ம டினோட் பண்ணி ட்ரா பண்ணணும். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஏரியா அண்ட் பிளாக் ஏரியா அண்ட் க்ரே ஏரியா, இந்த 3 ஏரியா இருக்கும். இந்த 3 ஏரியாவில் இந்த க்ரே ஏரியாவும் இந்த பிளாக் ஏரியாவும் இந்த ஒயிட் ஏரியாவும் கவர் இடத்துல ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஃபேடட் ஆகிருச்சுன்னா எப்படி வரைகிறதுங்கிறதும் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து நேராக கீழே வரையும் நமக்கு எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கும். சரி, இந்த இடத்த ஈஸியாக வரைஞ்சிடலாம். பட் இதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படின்னா ஹேர் அதிகமாக இருக்கும். இன்னொன்று நமக்கு அந்த ஃபேடடான ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வர வைக்கணும் இந்த இடத்துல. அப்போது நீங்கள் சும்மா லைட்டாக மட்டும் ட்ரா பண்ணால் மட்டும் போதும். தென் இந்த இடத்துல மேலே பிளாக் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பிளாக்னால பிளாக் டச் அப் மாதிரி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் அப்பர் ஏரியாவில் இருக்க ஹேர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக டென்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி வரையுதுங்கிறது பார்ப்போம். இந்த நான் டார்க் ஏரியாவை ஜஸ்ட் வந்து நான் லைட்டாக என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக பெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு தென் இந்த ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஃப்ளோவில் கொண்டு வரணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது ஸோ சிம்பிள் தான். எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டார்க் லைனை முடிச்சதுக்கு அடுத்து அந்த ஒயிட் ஏரியா ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கிற ஏரியாவை நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஏரியாவை எடுத்திருக்கேன். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கிரே ஏரியா ஒயிட் ஏரியா நல்லா பெரியது. ஜஸ்ட் அது மட்டும் நான் ஹேர் ஃப்ளோவில் போட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல. அவ்வளோதான். ஓகே, இப்போ கேட்டோட இந்த ஏரியா பாருங்கள். இந்த ஏரியாவில் இந்த மூக்கு இருக்கு இல்லையா, இங்கே அதிகமான ஒயிட் ஏரியா இருக்கும். ஒயிட் அண்ட் கிரே ஏரியா கவர் ஆகிருக்கும். இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிளாக் ஏரியா மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். பிளாக் ஏரியா எங்கே வந்திருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்தா போதும். மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்ன, அதில் கிரிட்டை பேஸ் பண்ணி வரீங்க. கிரிட்டை பேஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கடைசியில் பிக்சர் வந்துட்டு ஒரு மாதிரி கோணையாகவும் போயிடும். அதனால் கிரிட்டோட ஷேப் வந்து வேணும் அப்படின்னா மேலே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட டுட்டோரியல் தனியாக கொடுத்துருக்கேன். தென் இதை வந்துட்டு கிளியராக வரையணும். இது வந்துட்டு கிளியராக வரையல அப்படின்னா நீங்கள் அது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பிளாக்கை மட்டும் நம்ம எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத மட்டும் வரைஞ்சால் போதும். ஒயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா பிளாக் மட்டும் ஃபேஸ் பண்ணி வரீங்க. பிளாக் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒயிட்டை மட்டும் பேஸ் பண்ணி வரீங்க. சரிங்களா? இந்த கிரே வந்து கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. கிரேக்கு வந்துட்டு லைட்டாக நம்ம டச்சப் மட்டும் கொடுத்தா போதும். அதை மற்றபடி வேறு எதுவுமே வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சேம் இதே ஃபார்மேட்டை தான் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இப்போ மூக்கோட மேலே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எனக்கு சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு எனக்கு ஹேர் வந்துட்டு இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் மோஷனில் இருக்கா. ஸோ அந்த சர்க்குலர் மோஷனில் எப்படி கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஹேரோட ஃப்ளோவை மட்டும் உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வரைஞ்சிக்கோங்க. ஆனால் இதை வந்து எப்படின்னா கிரிட்டை பேஸ் பண்ணி வரையணும். கிரிட்டில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக ஒரு ஃபேடடான ஒரு இமேஜ் வந்துட்டு கொடுத்துருக்கு. பட் அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது நீங்கள் மேலே அப்படியே கொண்டு போக நீங்கள் அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஐ மீன் அதோட ஃப்ளோலேயே கொண்டு வரணும். ஃப்ளோலேயே கொண்டு வந்துட்டு கீழே வந்து அட்டாச் பண்ணிடணும். அவ்வளோதான். இது சிம்பிள். இதே ஃபார்மேட்டை நீங்கள் வந்து வீட்டில் நிறைய டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ஸ்கெட்சை வந்துட்டு நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ட்ராயிங்கில் பொறுமை முக்கியம். அதனால் நீங்கள் உட்காந்து பொறுமையாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தென் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பை.